அவருடைய சமூகத்தில் இம்மட்டும் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கண்களை மூடி இருக்கிற இடங்களில தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க சிலுவையில் காண்பித்ததான இந்த அன்பின் மாதிரியை, எங்களுக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்த இந்த அன்பின் மாதிரி, இந்த சிலுவையின் அன்பு, நீர் உயிரோடு இருக்கும் பொழுதும், பாடுகள் அனுபவிக்கும் பொழுதும், மரணத்துக்காக சிலுவைக்கு நேராக கொண்டு போகப்படும் பொழுதும் நீர் காண்பித்த அந்த அன்பின் மாதிரியை நான் பிரதிபலிக்கிறவனா என்னை மாற்றுவீராகன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உமது அன்பை நான் பிரதிபலிக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா, உமது அன்பை பிரதிபலிக்கிறவனா எங்களை மாற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை பகைத்தோரை மன்னித்தது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை முறுமுறுத்தவரை மன்னித்தது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தம்முடையதான குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை காண்பித்தது போல, இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக இருந்த அத்தனை பேரையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது போல, அவருக்கு கசந்து நீரை கொடுத்தவர்களை மன்னியும் என்று சொன்னது போல, எல்லா அன்பையும் ஆண்டவரே நானும் என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாதிரியை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்போலோவா உங்களை ரட்சித்தான், ஓ பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறை உண்டான், உங்களுக்கு சிலுவையில் அறை உண்டது இயேசு கிறிஸ்து அல்லவா என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு சொல்லுவது போல, ஆவியானவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை ஆண்டவரே மாதிரியாய் வைப்பதை விட, மற்றவர்களை பிரதிபலிப்பதை விட, மற்றவருடையதான சுபாவத்தை பிரதிபலிப்பதை விட, மற்றவருடையதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைகளை பிரதிபலிப்பதை விட நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டே பவுல் உம்மையே பிரதிபலித்தது போல, ஆண்டே உம்மையே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னது போல, நாங்களும் உம்மையே பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நட்டவன் ஒருவன், நீர் பாய்ச்சினவன் ஒருவன், ஆனால் விளையச் செய்கிறவரோ தேவன் அல்லவா. அன்றை விளையச் செய்கிற தேவனுக்காக நாங்கள் வளர, நாங்கள் பிரதிபலிப்பு உடையவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அன்றைக்கு பேதுருவை பார்த்து, இவர்கள் பார்ப்பதற்கு அந்த இயேசுவோடு இருந்தவர்களைப் போல இருக்கிறார்களே, இவர்களும் அவரை போலவே இருக்கிறார்கள் என்று சொன்னது போல, அப்பா எங்களை பார்க்கிறவர்களும் ஆண்டவரே உமது மாதிரியை பார்க்கத்தக்கதாக எங்களுடையதான வெளித்தோற்றம் மாத்திரமல்ல, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிலுவையில அப்பா ஸ்தோத்திரம், ஒருவன் ஈட்டியை எடுத்து விழாவில் குற்றும் பொழுது அதில் தண்ணீரும் ஆண்டவரே ரத்தமும் கலந்து வரும் பொழுது அவனுக்குள் இருந்த ஒரு பலவீனம் நீக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது போல, சிலுவையின் கடைசி துளி ரத்தத்தையும் தண்ணீரையும் வெளிப்படுத்தும் பொழுதும் கூட அந்த அன்பையும் அந்த அரவணைப்பையும் ஆண்டவரே அந்த ஸ்தோத்திரம் மறுரூபத்தையும் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தையும் தேவன் கற்றுக் கொடுத்தது போல, நாங்களும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நடக்கைகளை நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு காலமும் இயேசுவை பின்பற்று என்று சொல்லுகிற நான் மனம் திரும்பல் அற்ற காரியங்களை செய்யாதபடி, மனம் திரும்புதல் இல்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு என் வாழ்க்கை முழுவதும் மனம் திரும்புதல் உடைய காரியங்களை பேச கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பிரதானமாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த சிலுவையின் அன்பை நான் ஆண்டவரே பிரசங்கிக்காவிட்டாலும் நான் சுவிசேஷகத்தை சொல்ல எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சிலுவையின் அன்பை நான் சுவிசேஷமாய் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்த சிலுவையின் அன்பை நாங்கள் அனைவருக்கும் சுவிசேஷமாய் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பேதுரு கர்ஜித்தது போல, பேதுரு சொல்ல ஆரம்பித்தது போல, நாங்களும்
உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யணும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை நோக்கி அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தினருக்கு, எங்களுக்கு ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்கு இயேசுவின் அன்பை சொல்லத்தக்கதாக அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எவர்களிடத்தில் எப்படிப்பட்ட சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எவரிடத்தில் எதை உப்புமையாக சொல்ல வேண்டும், எவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களை பேச வேண்டும் என்று எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து பேசுவதற்கு ஏற்ற ஞானத்தை எங்கள் நாவில் கர்த்தர் வைப்பீராக. தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் பேசுவதற்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்கப்பா. ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வார்த்தையில் அல்ல வாழ்க்கையிலும் ஆண்டவரே செய்கையிலையும் நாங்கள் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறோம் என்பதை காண்பிக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை வெளிப்படுத்த, உம்மை வெளிப்படுத்த, உம்மை வெளிப்படுத்த ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த, உமது ராஜ்யத்தை மகிமைப்படுத்த, உமது சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படியாகிலும் எப்படியாகிலும் எங்களை கொண்டு தேவராஜ்யம் கட்டப்பட, எங்கள் கைகளை கொண்டு தேவராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் அன்பை, அந்த சிலுவையின் அன்பை நான் பார்க்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை அநேகருக்கு சொல்லுகிறவனாய் எங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. அதை அநேகருக்கு சொல்லுகிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுங்கப்பா. அநேகருக்கு சொல்லுகிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவின் அன்பை சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் அன்பை சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நான் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், சுவிசேஷகரன் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படும்? ஆண்டவரே, உமது அன்பை சொல்ல உதவி செய்யுங்க, உமது அன்பை சொல்ல உதவி செய்யுங்க, உமது அன்பை சொல்ல உதவி செய்யுங்க. அது கரத்துல வருகிறோம். எஸ், அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்திலும் இந்த சிலுவை தியானத்தின், சிலுவையின் அன்பை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அப்பா ஸ்தோத்திரம், உமது அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களை இந்த 3வது நாள் ஜெபத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகர் இயேசுவின் சிலுவையின் அன்பை, அந்த ரட்சிப்பை, அந்த ஆண்டவரே மீட்பை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. சிலுவை என்பது வெறும் மரண தண்டனை மாத்திரமல்ல, அதற்குள் மறைந்திருக்கும் சத்தியத்தின் ஆழத்தை நான் கற்றுக்கொண்டு அதை அநேகருக்கு கற்றுக் கொடுக்க, அதை அநேகருக்கு போதிக்க, அதன் மூலமாய் ஒரு திரளான கூட்டம் ரட்சிக்கப்பட, ஒரு திரளான ஆத்தும ஆதாயம் நடக்க எங்களை கொண்டு எங்கள் கைகளை திடப்படுத்துவீராகன்னு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் இருந்து விடக்கூடாது. எங்கள் வாழ்க்கை முழுக்க நான் கேட்கிறவனாய் மாத்திரம் இருந்து விடக்கூடாதுப்பா. அதன்படி செய்கிறவனாகவும் அதை சொல்லுகிறவனாகவும் கர்த்தர் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த 3வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற, தியானிக்கும்படி வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் ஸ்தலங்களில் தங்கி தாபரிக்கும்படியாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நம் வார்த்தையை தியானிக்கலாம், வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
அதன் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 3ஆம் நாள் ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம்பா. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அது கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. உம்முடைய சபைக்கும் உம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய சகல நல் வார்த்தைகளையும் தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவீராகன்னு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். அடியனை சிலுவையில் மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 85, லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பாவிகளை மனம் திரும்புவதற்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அடிக்கடி தம்முடைய பிரசங்கத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, அவர் தமது பிரசங்கத்தில் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தம்மை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் எதை குறித்து என்றால் மனம் திரும்புவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்திலும் சரி, தம்முடையதான ஊழியத்திலும் சரி, அவர் சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்திருக்கிறேன். எதிலிருந்து மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்திருக்கிறார்? இவ்வுலகத்தில் ஆதாமுடைய காலத்தில் தொடங்கினதான அந்த மன மாற்றத்திலிருந்து, அதாவது பாவம் செய்ய வேண்டும் என்ற இருதயத்திலிருந்து, நமக்கு பிடித்த மாதிரி வாழலாம் என்கிற அந்த இருதயத்திலிருந்து, நம் விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம், நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வாழலாம், அதாவது கண் போன போக்குல கால் போன போக்குல இருதயத்தின் விருப்பத்தின்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வாழலாம் என்று ஸ்தோத்திரம். ஆதாமுடைய காலத்தில் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வைக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாமுடைய காலத்தில் கொஞ்சம், நோவாவின் காலத்தில் அதைவிட கொஞ்சம் அதிகம், அப்படியே காலங்கள் கடந்து 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 எகிப்துக்குள் அவர்கள் அடிமைத்தனங்களாய் போகி அவர்கள் வெளியே வரும்பொழுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாய் மாறிவிட்டது. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் பாவங்களை விவரிக்கிறதற்கு யாருமே கிடையாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் மாறிட்டாங்க. தேவனை விட்டு எப்படி பின்வாங்கி போகணும், தேவனுக்கு எது பிடிக்காது, தேவனுக்கு எது கோபம் மூட்டுகிற விஷயம், இப்படி எல்லா காரியத்தையும் அறிந்து தேறினவர்களாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு, தேவனை விட்டு, அழைத்தவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். அங்கு தொடங்கியது இயேசு கவனிக்கிறார். அப்படியே அவர்கள் தொடர்ந்து 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 நியாயாதிபதிகள் காலங்கள், ராஜாக்களுடைய காலங்கள், தீர்க்கதரிசியின் காலங்கள், இப்படி எல்லா காலங்களையும் கடந்து இப்ப எந்த காலத்துல வந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வந்திருக்கிறாங்க. சுமார் இதற்குள்ளேயே ஒரு குறைந்தது 3000 வருஷங்கள் கடந்து விட்டது. தோராயமா ஒரு 3000 வருஷங்களுக்கு மேலாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். இவர்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ ஒரு 3000 ஆண்டுகளுக்கு, 3500 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் பாவத்தில் ஊறி இருக்கிறவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அனைவரையும் கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த ஜனங்களை தமக்காக தெரிந்து கொண்டு, இந்த ஜனங்கள் தம்முடைய நாமத்துக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனங்களுக்கு என்று நான் வைத்திருக்கிற காணனை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனங்களுக்கு என்று சொல்லி பல பல நன்மைகளை, பல பல திட்டங்களை, ஆசீர்வாதங்களை, வருங்காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இப்படி எல்லா காலத்தை குறித்த திட்டங்களையும் அந்த ஜனங்கள் மேல் அவர் வைத்திருந்தும், அந்த ஜனங்கள் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க? அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே போறாங்க.
இங்கே நாம் பாவம் என்று ஒரு காரியத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லுகிறோம். இந்த பாவம் என்கிற காரியம் எதிலிருந்து வருகிறது? இந்த பாவம் எதிலிருந்து வருகிறது? இச்சையினால் பாவம் உண்டாகிறது. பாவம் முத்துறதுனால அது கர்ப்பம் தரிக்கிறது. அது கர்ப்பம் தரிக்கிறதுனால மரணத்தை அது நமக்கு பிறப்பிக்கிறது. அப்ப ஒரு பாவம் வெளிப்படுவதற்கான அஸ்திவாரம் எங்க இருக்கு? என் இருதயத்துல தான் இருக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை செய்வதற்கான தூண்டுதல் எங்க ஏற்படுது? இருதயத்துல. ஏவாளுக்கு அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற தூண்டுதல் எங்க ஏற்பட்டது? அவள் இருதயத்துல. அதை தன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டும், அந்த கனியை மீண்டும் புசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆதாமுக்குள் தூண்டப்பட்டது எது? அவனுடைய இருதயம். தகப்பனுடைய நிர்வாணத்தை சகோதரர்களுக்கு போய் சொல்லி அதை காண்பிக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டது எங்க? இருதயத்துல. தன்னுடைய கண்களுக்கு பிரியமான அந்த ஸ்தோத்திர ஏதேனை போல் திரியக்கூடியதான சோதோம் குமராவில் போய் வாழ வேண்டும் என்று தூண்டப்பட்டது எங்க? இருதயத்துல. மோசே மலைக்கு ஏறிட்டாரு, அவர் திரும்பி கீழே வரமாட்டாரு, நம்மை நடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆபரணங்களையும் எல்லா தங்கங்களையும் எல்லா நகைகளையும் எடுத்து உருக்கி அதனால் ஒரு கன்றுக்குட்டியை செய்ய தூண்டியது எது? இருதயம். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய பிரயாணத்துல சோர்வு ஏற்பட்ட உடனே பின்வாங்கி போய் மீண்டுமா எகிப்திலேயே போய் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று தூண்டுவது எது? இருதயம். அப்ப நம் பாவம் என்று சொல்லுகிறோம், பாவம் நம்மை செய்ய வைக்கல, பாவத்தை செய்வதே நம்முடைய இருதயம் தான். அந்த இருதயத்துல எப்படி பாவம் வருதுன்னா, என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். தேவன் ஆரம்பத்திலே ஒரு பிரமாணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார், ஒரு 10 கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அதில் 6 நமக்கென்றும் 4 தேவனுக்கென்றும் வைத்திருக்கிறார். ஏன் கட்டளையை வைத்தார்? அவனவன் தன் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து கெட்டு போய் விடக்கூடாது என்று சொல்லி. அவனவன் தன் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து அவன் கெட்டு போய் விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்து, அவர்களுக்கு நியாயத்தை கொடுத்து, ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்து, இதன்படி வாழுங்கள் என்று சொன்னா இந்த ஜனங்கள் எதற்கு தெரியுமா வாழ ஆசைப்படுறாங்க? என்னால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண முடியாது, என்னால பைபிள் படிச்சு வாழ முடியாது, என்னால பிரசங்கம் கேட்டு வாழ முடியாது, என்னால போதருடையதான சிச்சையை கேட்டு வாழ முடியாது, நான் என் இஷ்டப்படிதான் வாழுவேன். நமக்கும் உலகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய நுகத்தில் என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்கிறது. ஏன் பிணைக்கப்படக்கூடாது? கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களை கண்டதால் அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்நிய நுகத்தில் நீ பிணைக்கப்படவே கூடாது. அந்நிய நுகம் என்பதை நாம் எல்லோரும் எதில் எடுத்துக்கிட்டு? திருமணத்திலே எடுத்துக்கிட்டோம். திருமணம் மட்டுமே அந்நிய நுகம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், ரட்சிக்கப்படாத பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணா அது அந்நிய நுகம். நம்முடைய வாழ்க்கையின் தோற்றமே எதை அந்நிய நுகமாய் பார்த்துட்டோம்? திருமணத்தில் மட்டுமே அந்நிய நுகத்தை பார்க்கிறோமே தவிர நம் வாழ்க்கையில் அந்நிய நுகம் இருப்பதை நாம் என்ன பண்றது? அநேக நேரத்துல கவனிக்கிறது இல்லை. ஏன்? அது அந்நிய நுகம் அல்ல, அது என் விருப்பம். அது என் விருப்பமா இருக்கிறதுனால அதை நான் பாவம் என்று நான் சொல்லிக்கிறது இல்லை. நான் செய்கிற ஒரு காரியம், ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனை பார்த்து, பாஸ்டர் நீங்க செஞ்ச காரியம் தப்பு, இது பாவம்னு சொன்னா அது எனக்கு தெரியும். என் விருப்பத்தின்படி நான் செய்கிறதுனால எனக்கு பாவம் என்றால் என்னன்னு எனக்கு என்ன பண்ணல. யாராவது ஒருவன் சொன்னாதான் அது பாவம் என்று அவனுக்கு என்ன பண்ணுகிறது? தெரிய வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எதை சுட்டி காட்டுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரா? மனம் திரும்புதல். எதிலிருந்து மனம் திரும்புதல்? பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். நான் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்? நான் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? இப்படி மனம் திரும்புவதையே முன்னிலைப்படுத்தி நம் கர்த்தராம் இயேசு கிறிஸ்து தமது பிரசங்கத்தில் அவர் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுகிற வார்த்தை மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் மனம் திரும்புங்கள். சிலுவையின் அன்பு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் மனம் திரும்புதலை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நாம எல்லாம் மனம் திரும்பாம இருக்கோமா? இல்ல, நாம மனம் திரும்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சபைக்கு தொடர்ந்து வருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் தியானிக்கிறோம், நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். ஆனாலும்
சில சமயங்களில் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே நாம் நம்மை முக்கியத்துவப்படுத்திக் கொள்கிறோம். சில சமயங்களில் நாம் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். அதிலிருந்து தான் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய மனம் திரும்புதல் எதுல இருந்து? பாவத்தில் இருந்தா இல்ல, என் சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து நான் மனம் திரும்பும். எவ்வளவு காரியங்களை நான் கேட்டாலும் என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன், என் விருப்பத்தின்படி தான் நான் செய்வேன். நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். எத்தனை முறை என்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கடினமாய் வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். என் இஷ்டப்படித்தான் நான் வாழுவேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மனம் திரும்புகிறது எப்படி என்று சொன்னா, லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 7வது வசனமும் 10வது வசனமும் இப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது எத்தனை பெரிய சந்தோஷம் உண்டாகிறது வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் அதுபோல மனம் திரும்புகிற அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து, அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து, 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும், சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். எப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிற. சரி, ரைட். இந்த மனம் திரும்புகிற காரியம் என்பது ஒரு விஷயத்தில் இருந்தா, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடையதான ஒரு லெக்சரை எடுத்து பார்த்தோம்னா அதுல எல்லா பக்கங்களிலும் எல்லா வரிகளிலும் நான் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த வசனத்தை நான் இப்படி பார்க்கலாம்னு நான் விரும்புகிறேன். எப்படி என்றால், என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மறைமுகமான பக்கங்கள் இருக்கு. அத்தனை பக்கங்களும் ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுதே பரலோகத்தில் என்னாகும்? சந்தோஷம் உண்டாகும். நான் 99 நீதி செய்கிற நீதிமானா இருக்கலாம். எப்படி? நான் 99 நீதி செய்யக்கூடிய நீதிமானா இருக்கலாம். ஆனால் அந்த 99 நீதி செய்யக்கூடிய நீதியின் காரியத்தை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் இல்லை. நான் செய்கிற அந்த ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் என்றால் தேவன் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஐயோ ஸ்தோத்திரம், அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க, அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க விபச்சாரம் பண்றாங்க, அவங்க விக்கிரக ஆராதனை பண்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல. என் சுய விருப்பத்தின்படி வாழ்வதே பாவம். என் சுய விருப்பத்தின்படி வாழ்வதே பாவம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்லி நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஓட்டத்தை கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓடி, பொறுமையோடு ஓடி, உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொண்டு, உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, உங்கள் அழைப்பை காத்துக்கொண்டு, பின் நாட்களில் கர்த்தர் உங்களை தம்முடைய சித்தத்திற்கென்று அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? ஞானஸ்நானம் எடுத்த நான் அந்த அன்புக்கு பாத்திரவான நடந்து கொண்டிருக்கிறேன். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நான் மாதம் மாதம் கர்த்தருடைய பந்தியில், திருவிருந்து பந்தியில் அமர்ந்திருந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம் என்று சொல்லி அதை பானம் பண்ணுங்க, அதை நான் புசிக்கிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு மாதமும் என் சுய விருப்பத்தின்படி வாழ்கிறேனா, இல்ல கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா? இது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்ப 99 நீதியை குறித்து பரலோகம் சந்தோஷப்படாது. ரட்சிக்கப்பட்டவனை குறித்து நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும்
நான் பிரசங்கிக்கிறேன் என்பதனால பரலோகம் சந்தோஷப்பட போறதில்ல. என்னுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை அவன் சத்தியத்தை சத்தியமா சொன்னேன்னு சொல்லி பரலோகம் சந்தோஷப்பட போறதில்ல. ஸ்தோத்திரம். நான் ஞாயிற்றுக்கிழமையான வெண்வஸ்திரம் தரித்து வருவதனால பரலோகம் என்னை பார்த்து சந்தோஷப்பட போறதில்ல. என்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு பாவத்தை நான் என்றைக்கு விடுகிறேனோ அன்றைக்கே என்னை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும். இப்படி நான் ஒவ்வொரு காரியத்தை விட 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 என்னை குறித்து பரலோகத்தில் என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது? நான் 12 மணி நேரம் ஆராதிக்கிறதுனால பரலோகத்துல சந்தோஷம் வர போறதில்ல. நான் 12 மணி நேரம், 24 மணி நேரம், 100 நாள், 150 நாள், 365 நாள் ஏனோக்க போல வாழ்வதனால கூட பரலோகம் என்னை குறித்து சந்தோஷப்பட போறதில்ல. என்னை குறித்த சந்தோஷம் பரலோகத்துல எப்ப உண்டாகுதுன்னா, என்னிடத்தில் இருக்கிற பாவங்களை நான் ஒவ்வொன்றாய் 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 நான் விட்டு மனம் திரும்பும் பொழுது, அதை விட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் என்னை குறித்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகிறது. அதை விட்டு விட்டு நான் 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு வருஷத்துக்கு நான் 500 பேரை ஆத்தும ஆதாயம் பண்ணாலும் என்னை குறித்து பரலோகத்தில் என்ன உண்டாகாது? சந்தோஷம் உண்டாகாது. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதம் செய்தோமே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஊழியம் செஞ்சோமே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசிலே துரத்தினோமே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல். அப்ப சிலுவையின் அன்பு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராக நான் பிரயாணிக்க வேண்டும். நாம் எல்லோரும் மனம் திரும்பினவர்கள் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரயாணத்தில் மேற்கொண்டு கொண்டிருக்கோம். இந்த பிரயாணத்தில் நமக்கு ஏற்றம் வரும், தாழ்வு வரும், உயர்வு வரும், பள்ளத்தாக்கு வரும், சில மேடுகள் வரும், ஏற முடியாத சில நதிகள் வரும், கடக்க முடியாத சில முட்கள் வரும். இது எல்லாவற்றையும் நான் கடந்து போனாதான் ஒரு முழுமையான மனம் திரும்புதல். அந்த முழுமையான மனம் திரும்புதல் எப்ப எனக்கு கிடைக்கும் என்றால், அது என் மரணத்தில் தான் கிடைக்கும். நான் மரண பரியந்தம் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது உண்மையா இருக்கணும்னு சொல்லு. எதற்கு உண்மையா இருக்கணும்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்கு, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு, எனக்காய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பாடுகளுக்கு, எனக்காய் சிலுவையில் 6 மணி நேரம் அவர் தொங்கினாரே, அந்த வேதனைக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கணுமா? நம்மில் எத்தனை பேரு எத்தனை முறை எத்தனை தடவை எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார், நான் பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. எத்தனை முறை எனக்காக இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினாரே, நான் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வந்திருக்கு. பாவம் என்றால் என் விருப்பத்தின்படி வாழக்கூடாது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பத்தின்படி வாழல, அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நமக்காக இவ்வுலகத்திற்கு வந்து அவர் தன்னையே பலியாக கொடுத்தார்னா, அப்ப எனக்காக ஒருவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை நீரோடு கலந்து அனுப்பினாரே, நான் அவருக்கு விரோதமாய் எப்படி செயல்படுவேன்? அதனாலதான் யோசேப்பு அழகா அந்த வார்த்தையை சொல்லுவார், இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறாரியா, என்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக இருக்கிறார், என் தகப்பனுடைய தேவன், என் தாத்தாவுடைய தேவன் எனக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? பாவம் என்றால் என்ன? என் அதாவது அந்த போத்திபா மனைவியினுடையதான விருப்பத்தை நிறைவேற்றுவது யோசேப்பு செய்யக்கூடிய பாவம். ஆனா போத்திபாவின் மனைவிக்கு அது பாவமா தெரியல, ஏன்னா அது அவளுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவளுடைய. அதனாலதான் சொன்னேன், பாவம் என்பது செய்வதனால அல்ல, இருதயத்துல தூண்டப்படுறதுனால செய்யறதுக்கு பேர் பாவம். அந்த தூண்டுதல் எப்படி வருது? நான் செய்யறது தப்பு இல்ல. போத்திபா மனைவி சொல்லுகிற காரியம் என்ன? என்னிடத்தில் வா, அது தப்பு இல்ல. ஏன்னா அவளுக்கு அது தப்பே இல்ல. இன்றைக்கு அநேகருக்கு தாம் செய்கிற காரியங்கள் தவறு என்பதே தெரிகிறது இல்ல, அது பாவம் என்கிறது தெரிகிறது இல்ல. அது ஒரு என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், அது ஒரு பொழுதுபோக்கு. இன்றைக்கு நம்முடைய கரங்கள்ல வைத்திருக்கிற செல்போன் நமக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு. அது இல்லாம நம்ம பிள்ளைங்களே என்ன பண்ணாது? சோறு தின்றதுல. இன்றைக்கு எல்லா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுமே அப்படித்தான் இருக்கு. என் தம்பி பையனும் அப்படித்தான் இருக்கான். எவ்வளவோ திட்டுவேன், டேய் இப்படிலாம் வளர்க்காதரா பிள்ளையன்னா, என்ன பண்ணி தொலைகிறதுரா, வளர்த்துட்டாங்க, அவன் மாற மாட்டேங்கிறான் அப்படின்னு நான் அவ்வளவு சத்தம் போடுவேன் அவனை. அவன் மனைவி திட்டாத திட்டு கிடையாது. நான் பேசிட்டு இருக்கிறப்பயே ஒரு ஊசியில குத்துற மாதிரி குத்தி விட்டு திட்டி விட்டு போயிருவேன். அப்ப எல்லார் வீட்லயும் பாஸ்ட் பிள்ளைங்களுமே இன்னைக்கு பாதி பேர் எப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த செல்போனை காட்டினாதான் உள்ள சோறு போகும். என் நண்பருடைய பிள்ளை அப்படித்தான் இருக்கு. போன்லன்னா சோறு இறங்காது. திட்டாத திட்டு இல்ல.
அப்ப ஸ்தோத்திரம், நம் 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 குழந்தைகளுக்கு கொடுக்கிறது பாவம் என்பதே பெற்றோராகிய நமக்கு தெரியல. ஏன்? அது அவத்த பிள்ளையோட விருப்பம். அந்த பிள்ளை எவ்வளவு நேரம் பார்க்க போகுது? சாப்பிடுற வரைக்கும் பார்க்கும், இல்ல தூங்குற வரைக்கும் பார்க்கும். சில பிள்ளை தூங்குறதே இல்லையா, அதையே பார்த்துக்கிட்டு தானே இருக்கு, தூங்குறது கிடையாது. அப்ப ஸ்தோத்திரம், பாவத்தை செய்வதற்கு யார் அனுமதி கொடுக்கிறா? பெற்றோர்கள் பிள்ளைகள் பாவம் செய்ய அனுமதி கொடுக்கறாங்க. இன்றைக்கு போன் பார்க்க ஆசைப்பட்டுச்சுன்னு பிள்ளைக்கு கொடுக்கிறோம். நாளைக்கு அந்த பிள்ளை வேற ஏதாவது செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி ஆசைப்படும். பெற்றோர் நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளை ஆசைப்படும். இப்படி பிள்ளைகள் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம் பாவத்தை செய்வதற்கு பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலத்தை என்ன பண்ணிடுறோம்? ஏற்படுத்தி கொடுத்துடுறோம். இந்த அனுகூலத்தை உடைத்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் பாடுகளை அனுபவித்து அந்த பாடுகளின் அன்பை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீ இப்பொழுதாவது மனம் திரும்புவாயா என்று சொல்லி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவுக்கு முன்பாக நிப்பாட்டி அங்க அவங்க என்கொயரி பண்றாங்க. பிலாத்துக்கு முன்பாக நிப்பாட்டி என்கொயரி பண்றாங்க. பிலாத்து சொல்றாரு, எந்த குறையும் காணலப்பா. அவர் கையை கழுவிட்டு கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, இந்த வருஷத்தில் ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும். யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பிலாத்துவுடைய எண்ணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த குற்றமில்லாத மனுஷனை எப்படியாவது விடுவித்து அனுப்பிடணும். இந்த மனுஷன் அந்த சிலுவையில தொங்கக்கூடாது, கல்வர்கள் மத்தியில அந்த பரிசுத்தவான், இந்த நீதிமான், இந்த தேவனுடைய மகன் தொங்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவர் சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்கிற வார்த்தை என்ன? எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், பரபாஸ் தான் வேண்டும். இந்த பரபாஸ் வேண்டும் என்ற விருப்பம் யாருடையது இல்ல? ஜனங்களுடையது இல்ல. அங்க இருக்கிற வேதபாரனுடையது, அங்க இருக்கிற ஆசாரியனுடையது. அவன் விருப்பத்தை இவன் ஜனங்களுக்கு சொல்லுகிறான். ஜனங்கள் அதை தங்கள் விருப்பமா எடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய அநேக ஸ்டேட்மெண்ட் நம்முடைய சொந்த ஸ்டேட்மெண்டே கிடையாது. அவனுக்கு பிடிக்கும், அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அவன் சொன்னா நான் செஞ்சேன். ஆசாரியனை பகைச்சுக்கிட்டு இருக்க முடியாது, வேதபாரனை பறிச்சுட்டு இருக்க முடியாது, பரிசேயனை பகைச்சுக்கிட்டால வாழ முடியாது. அவன் சொன்னா நான் செஞ்சேன். ஆனா அவன் சொன்னா நான் செஞ்சேன்னு சொல்றான். நான் இருக்கேன் பார்த்தீங்களா? நான் எப்படிப்பட்டவன்னா, இயேசு கிறிஸ்துவின் கைகளால் அப்பங்களை பிட்டு சாப்பிட்டவன். 3 நாட்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டவன். 3 நாட்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டவன். அவருடைய கைகளால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவன். அவருடைய கைகளால் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உயிரை பெற்றுக்கொண்டவன். ஆனா நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், பரபாஸ் தான் வேண்டும். காரணம் என்ன? நான் என் இருதயத்தின் விருப்பத்தின்படி அல்ல, என்னை தூண்டி விடுகிறவனின் இருதயத்தின் விருப்பத்தின்படி வாழ்கிறதுனால எனக்கு அவர் நன்மை செய்தார் என்பதை நான் அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறேன்? மறந்துடுறேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க நாம நமக்கு நான் ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் எத்தனையோ வாட்டி கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். அந்த நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்திருப்பாரு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்திருப்பாரு, நம் தேவைகளை எல்லாம் சந்திச்சிருப்பாரு. ஆனா சில சமயங்களில நம் இருதயம் யாருடைய வார்த்தைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து செயல்படும்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விட உறவினருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்தோம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்தோம். இப்ப இயேசு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ உன் மன விருப்பத்தின்படி வாழ்வதும் தவறு, நீ மற்றவருடைய மன விருப்பத்தின்படி வாழ்வதும் தவறு. நீ எப்படி வாழ வேண்டும் என்றால் என் சித்தத்தின்படி வாழ வேண்டும். அதற்காக நீ மனம் திரும்பு. அதற்காக நீ மனம் திரும்பு. அதனாலதான் லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுவாரு, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை என்ன பண்ணுங்க? கொடுங்க. நீ மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளையும் கொடுக்கணும். மனம் திரும்புதல் கேட்ட கனிகள் கொடுத்தாதான் நான் மனம் திரும்பினவன் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்ப ஸ்தோத்திரம், நாம் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சொந்த விருப்பத்தை செய்வதற்காகவும், என்னுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை செய்வதற்காகவும், அல்லது எனக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் சொல்வதை செய்வதற்காகவுமே என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கேனே தவிர, ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நடப்பதற்கு உன் இருதயத்தை என்ன பண்ணிக்க? பக்குவப்படுத்திக்க. அப்ப அந்த சிலுவையின் அன்பு இன்றைக்கு நமக்கு போதிக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் மனம் திரும்ப வேண்டும். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? என் சுயத்தின்படி வாழ்வதிலிருந்து,
எனக்கு நெருக்கமானவர்கள் சொல்லுகிறார்களே என்று அவர்களுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையில் இருந்து நான் மனம் திரும்பி இயேசுவுக்காக நான் என்ன பண்ணணும்? வாழணும். அந்த இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணுமா? கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணுமா? அந்த கனிகள்லயே பிரதானமான கனி எதுனா அன்பு. அதுதான் சிலுவையின் அன்பு. எல்லா கனிகளை விட, எல்லா வரங்களை விட, எல்லா ஊழியங்களை விட பிரதானமானது எது? அன்பு. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. இந்த ஒரு கற்பனைகளுக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறதே. அனைத்தும் அடங்கி இருக்கிறது. நான் பெரிய பிரசங்கியாரா இருப்பதை விட, நான் பெரிய தீர்க்கதரிசியா இருப்பதை விட, நான் பெரிய பிசாசுகள் துரத்துகிற வல்லமை உடைய ஊழியக்காரன், அதாவது ஹீலிங் மேனா இருக்கிறதை விட, நான் அநேகருக்கு ஆயிரங்களை அள்ளி கொடுக்கிறவனா இருக்கிறதை விட, நான் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் வாழ வேண்டும் என்பது. அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நான் முதலாவது முழுமையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கைக்குள் வர வேண்டும். அறகுறை அல்ல. இந்த அறகுறை விஷயத்தை தான் வெளிப்படுத்தல சொல்றாரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா அவனை வாந்தி பண்ணி போடுவேன்னு. அப்ப ஸ்தோத்திரன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? முழுமையான மனம் திரும்புதல் உடையதா இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை குற்றஞ்சாட்டாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமா இருந்தாலும் அதை வாசிக்கிற எல்லோரும் எனக்காக அது எழுதப்பட்டதுன்னு நினைக்கும் பொழுது அவ்வளவு காரியங்களை தீமோத்தேயுவுக்கு அங்க பவுல் எழுதி கொடுக்கிறாரு. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், நீ எப்படி இருக்கணும், யாரு கூட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்றாரு. அப்ப ஸ்தோத்திரம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். சிலுவையின் அன்பு நமக்கு ஒரு நல்ல மனம் திரும்புதலாக மாற வேண்டும். முதலாவது எனக்கு அது மனம் திரும்புதலாக மாற வேண்டும். இரண்டாவது அது மற்றவர்களுக்கும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களாக மாற வேண்டும். எப்படி என்று பார்த்தால் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அதே லூக்காவின் சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதன் 54வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நாம் வாசிக்கலாமா? இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இங்கு நம் ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல இந்த ஸ்தேவான் ஒரு ஊழியக்காரனா? இந்த ஸ்தேவான் ஒரு ஊழியக்காரனா? இந்த ஸ்தேவான் ஒரு சீஷனா? இந்த ஸ்தேவான் ஒரு சீஷனா? இல்ல. இந்த ஸ்தேவான் அழைக்கப்பட்டவனும், அதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனும் அல்ல. இந்த 11 அப்போஸ்தலர் சேர்ந்து சீட்டு குலுக்கி போட்டு ஒரு பெயர் தேர்ந்தெடுத்து இன்று முதல் நீயும் அப்போஸ்தலர் ஒருவன் என்று தேர்ந்தெடுத்தாங்களே, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஒருவனா? அவனும் இல்ல. இந்த ஸ்தேவான் யார் என்று சொன்னா, முழுக்க முழுமையாய் மனம் திரும்பப்பட்ட ஒரு மனிதன், முழுமையான மனம் திரும்புதலை பெற்ற ஒரு மனிதன். அவ்வளவுதான் அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா.
அவர் தன்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையின் அன்பை குறித்து அவர்களுக்கு அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது சுவிசேஷமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். நற்செய்தி, சுவிசேஷம் கூட சொல்ல, நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்திகள் அவர் கேள்விப்பட்டது, அவரிடத்தில் பெற்றுக்கொண்டது, அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், இப்படி எல்லாவற்றையும் இன்னும் சொல்ல போனா ஹிஸ்டரிய படிச்சு அவர் பிரசங்கம் பண்றார். அப்ப ஸ்தேவான் ஒரு நல்ல ஸ்காலர், இந்த ஸ்தேவான் ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல படிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா இவ்வளவு வரலாறுகளையும் அந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் பாருங்க, அனைத்து வரலாறையும் அவர் பேசியிருப்பார். ஆதாம்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொருத்தரையா சொல்லி கேரக்டர் பை கேரக்டரா ஆபிரகாமுக்கு போய், யாக்கோபுக்கு போய், யோசேப்புக்கு போய், இப்படி ஒவ்வொருவரையும் டச் பண்ணி வந்திருப்பார். ஹிஸ்டரி அந்த அளவுக்கு நுணுக்கமா வாசித்த ஒரு மனிதன். அவன் ஏன் கல்லறிய உண்டு சாக வேண்டும்? நல்ல படித்த மேதாவி, படிப்பறிவற்ற ஒரு ஒரு பைத்தியக்காரன, ஒரு தற்குறியே கிடையாது, நல்ல படித்த ஒரு படிப்பாளி. அப்படிப்பட்ட படிப்பாளி இப்ப எங்க கிடக்கிறாரு? கல்லெறி உண்டு நடு ரோட்டில் கிடைக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? ஒருவன் தன்னுடைய சுயத்தை விட்டு, சுய விருப்பத்தை விட்டு, சுய மரியாதையை விட்டு, சுய வாழ்க்கையை விட்டு, சுய அறிவை விட்டு எல்லாவற்றையும் துறந்தவனாக, முற்றும் துறந்தவனாக, தன்னுடையதான எல்லா சுயத்தையும் துறந்தவனாக, சுய விருப்பத்தை துறந்தவனாக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி முழுமையான மனம் திரும்புதலை அடைந்த ஒருவர் தான் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் செய்த காரியங்கள் தான், அவர்கள் தங்கள் பல்லுகளை கடித்து அவனிடத்தில் பாய வேண்டும் என்று புறப்பட்டார்கள். அப்படி புறப்படும் பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது அவர் தேவ தூதரை பார்க்கிறார். அங்கு பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை சொல்ல 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 இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லோருமே சாட்சிக்காரர்கள் சேர்ந்து அவனுடைய சட்டையை உரித்து கொண்டு போய் யாருடைய பாதத்துக்குள்ள வைக்கிறாங்கன்னு அங்க வேதம் சொல்லுகிறது, சவுளுடைய பாதத்தில் வைக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப சவுல் என்கிற ஒரு மனிதன், ஒரு வாலிபன் அங்க நிற்கிறான். சவுல் என்கிற ஒரு வாலிபன் அங்க நிற்கிறான். இந்த சவுல் என்கிற வாலிபனுக்கு முன்பாக அந்த சட்டைகளை எல்லாம் அவர்கள் வைத்ததுக்கு அப்புறமாக அந்த ஸ்தேவான் சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? 59-60 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தேவானுடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் 58ஆம் அதிகார வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? அவன் சட்டைகளை எல்லாம் யாருடைய பாதத்தில் வைக்கிறாங்க? சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. இப்ப நான் சவுலுக்கு நேரா போறேன். சவுல் யாரு? ஒரு வாலிபன். ஓகேவா? இப்ப இந்த வாலிபன் யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை தன் காதார கேட்கிறான்? ஸ்தேவானுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு பிளிங்க் ஆகுது. என்ன பிளிங்க் ஆகுது நமக்கு? ஸ்தேவானுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது நமக்கு என்ன பிளிங்க் ஆகும் நம்முடைய மைண்ட்ல? இதே வார்த்தையை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அப்ப வேதத்தை வாசிக்கிற நமக்கே ஒரு பிளிங்க் ஆகும் பொழுது ஒரு வாலிப வயதில் இருக்கிறவனுக்கு ஒரு பிளிங்க் அடிச்சிருக்காதா? அவனுக்கு என்ன பிளிங்க் வந்திருக்குன்னா, இதே வார்த்தைய, இதே மாதிரி ஒரு மன்னிப்ப, இதே மாதிரி ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்ப இன்னொரு இடத்துல நான் கேட்டிருக்கிறேன்னு யோசிக்கும் பொழுது, அந்த கல்வாரி மலையில 2 கல்லனுக்கு நடுவுல ஒருத்தர் தொங்கினாரே, அவரும் இதே போலதானே பேசினார். அவரை குறித்துதானே இவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையை இவன் சொல்லுகிறான் என்றால் இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இவனுக்கு ஒவ்வொன்னா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக சிந்திக்க வைக்கக்கூடியதாக என்ன பண்ணணும்? மாறணும்.
ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சிந்திக்கிற அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாக வேண்டும். அப்ப சிலுவையின் அன்பை ருசித்த ஸ்தேவான் அதை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? அந்த மனம் திரும்புதலை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? சிலுவையில் எப்படி இயேசு மன்னித்தாரோ, சிலுவையில் எப்படி இயேசு மன்றாடி ஜெபித்தாரோ, சிலுவையில் எப்படி இயேசு தனக்கு கசந்த காடியை கொடுத்தவனையும் தன்னை காரி துப்பினவனையும் தன்னை விடுவிக்க வேண்டாம் என்று சொல்லி சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவர்களையும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்ப இங்க யாரு கொடுக்கிறா? ஸ்தேவான் கொடுக்கிறார். இப்ப இரண்டையும் யார் ஒப்பிட்டு பார்க்கிறா? உலகம் நம்மை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. உலகம் என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு என் வாழ்க்கையின் ஜீவியம் இருக்கணும். மற்றபடி இன்னொரு விசுவாசியோடு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரமற்றதாய் போய்விடக்கூடாது. நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நான் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்னை எப்பொழுதும் நான் என்னை கிறிஸ்துவோடே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சபையில் இருக்கிற சக சகோதர சகோதரிகளை ஒப்பிட்டு அல்ல, சக ஊழியரை ஒப்பிட்டு அல்ல, அல்லது என் சபையின் போதகருக்கு என்னை ஒப்பிட்டு அல்ல, என்னை ரட்சித்த கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராகவே என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த சவுல் என்னப்பட்ட அந்த வாலிபன் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறாரு? இந்த ஸ்தேவானும் இப்படிதான் பேசுகிறான். கல்வாரி சிலுவையில அந்த கல்வரலுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட இயேசுவும் இப்படிதான் பேசுறாரு. அப்ப இருவருடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறது. இருவரும் ஏன் இந்த அளவுக்கு? ஸ்தேவான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது நல்ல ஒரு படித்த ஒரு படிப்பாளி, நல்ல ஒரு ஆராய்ச்சியாளன். இயேசு கிறிஸ்துவும் சகல வல்லமை படைத்தவர். அவருடைய பேச்சு திறமை, அவருடைய பிரசங்கம், அவருடைய அற்புதம், அவருடைய அடையாளம், அவர் செய்யக்கூடியதான மிராக்கிள்ஸ், இப்படி எக்ஸெட்ரா எல்லாவற்றையும் பார்த்த பவுல் அவருடைய மரணத்தை பார்க்கிறார். ஸ்தேவானையும் அப்படியே அவருடைய மரணத்தை பார்க்கிறார். இப்போ ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்தில் அந்த இருதயத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒப்பிட்டு பார்த்தனுடைய இருதயத்தில் எங்கேயோ இடத்துல தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்கத்துக்கு காரணம் யார் தெரியுமா? ஸ்தேவான். ஒருவன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற வாழ்க்கையை ஸ்தேவான் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார். அங்க இருந்த 100 பேரும் அங்கிருந்த 200 பேரும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாக முறுமுறுப்போடு நின்ற பொழுது கூட அங்கே அவனுக்காக ஒரு ஆத்துமாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமாவுக்கு பெயர்தான் சவுல் என்னப்பட்ட வாலிபன். அந்த சவுல் என்னப்பட்ட வாலிபனுடைய இருதயத்துல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஸ்தேவான் தன் வாழ்க்கையின் முழுமையான மனம் திரும்புதலின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். கல்லெறிந்தா ஓடுகிற வாழ்க்கையை அவர் வாழல. மிரட்னா ஸ்தோத்திரம், சாரி மன்னிச்சுக்கங்க, தெரியாம வந்துட்டேன் சொல்லுகிற வாழ்க்கையை அவர் வாழல. என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா சொல்லிக்க, என்னுடைய கடமை இன்னைக்கு முடிய போகுது. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான மனம் திரும்பலுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழணும். ஸ்தேவான் புறப்பட்டு காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது மதியானம் ஒரு மணில இருந்து 3 மணிக்குள்ள நம்ம சோலி முடிய போதுன்னு நம்பிக்கையோட அவர் வெளியே வந்தாரு. அவருடைய நம்பிக்கை என்ன? சரி வீட்டுக்கு திரும்பி எல்லோரும் வெளியில போறப்ப வீட்டுக்கு வருவோம் என்னதோட போவோம். ஆனா எல்லோரும் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது முழுமையான மனம் திரும்புதலோடு போறோமா? நமக்கு மரணம் எப்ப நேரும் நமக்கு தெரியாது. எந்த நிமிஷத்துல நமக்கு மரணம் வரும் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம்னா நான் முழுமையான மனம் திரும்புதலோடு போறேனா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முழுமையான மனம் திரும்பலோடு ஸ்தேவான் போயிருந்தாதான் அவன் அண்ணாந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியுதா? ஸ்தேவானுக்கு வானத்துல என்ன தெரிஞ்சிச்சு? தேவ தூதர்கள் தெரிஞ்சாங்க, வலது பாரிசம் தெரியுது, அதுல இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பது தெரியுது. இத்தனை காட்சிகளும் அவருடைய கண்களுக்கு தெரியும் என்றால் அவன் எப்படிப்பட்ட மனம் திரும்புவதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். இன்றைக்கு அநேகருடைய மரணத்தின் சாட்சியை கேட்டு பாருங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களா இருந்தா சொல்லுவாங்க, எனக்கு சரியா அவங்க பேர் ஞாபகம் இல்ல, அவங்க மரணத்துக்கு நேரா படுத்திருக்கும் பொழுது அவங்களுடைய விருப்பம் என்னன்னா அவங்களுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க அந்த மரண நேரத்துல அந்த வீதி முழுக்க, அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க, அந்த ரூம் மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வீதி முழுக்கவே ஒரு ரோஸுடைய வாசனை அடிக்க ஆரம்பிச்சுச்சான். ஒரு நல்ல மனம் திரும்புதலுடையவனுடைய வாழ்க்கையினுடைய மரணம் எப்படி இருக்கு? சந்தோஷம் உடையதா இருக்கு.
அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறவன் சந்தோஷமா இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதுவே ரட்சிக்கப்படாதவர்களை நீங்க முழுமையான மனம் திரும்புதல், அதாவது ரட்சிக்கப்படும் சொல்ல தப்பு, முழுமையான மனம் திரும்புதல் இல்லாதவர்களை பாருங்க, மரணத்தை பார்த்து அவ்வளவு பயம். ஐயோ பாஸ்டர், அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது, அப்படியே எங்கேயோ என்னைய கொண்டு போகுது, என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. ஏன் பயம் வருது? ஏன்னா என்கிட்ட முழுமையான மனம் திரும்புதல் இல்ல. நான் மரித்தால் எங்கே போவேன்ற எண்ணமும் எனக்கு சுத்தமா இல்ல. ஆனா நான் சொல்றேன், எனக்காக பரலோக ராஜ்யம் காத்து கொண்டிருக்கு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா நான் என்ன வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன், எனக்காக பரலோக ராஜ்யம் ஆயத்தமா இருக்குன்னு. ஆனா மரண நேரத்துல என் அவஸ்தை எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? என் மன விருப்பம் நிறைவேறுகிற மாதிரி என் மரணம் இருக்கா? என் ஆசைகள் நிறைவேறுகிற மாதிரி என் மரணம் இருக்கா? அல்லது ஏதோ இருட்டுல கொண்டு போய் என்னை தள்ளி விட்டு அப்படியே எங்கெங்கயோ போய் வர மாதிரி இருக்கா? ஸ்தேவானுடைய மரண நேரத்துல அவன் அண்ணாந்து பார்க்கிறான். ஒருவேளை அது அவருடைய மன விருப்பமா கூட இருந்திருக்கலாம். அவர் பார்க்கிறாரு, அங்க தேவ தூதர்களை பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அதையும் சொல்றாரு. கல் எறிகிறாங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னி, இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதுரும் என்று ஜெபம் பண்றாருன்னா, அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு முழுமையான மனம் திரும்புதலுடைய வாழ்க்கையா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறோம்? எனக்கு தரிசனம் வேணும்னு ஜெபிக்கிறோம், எனக்கு சொப்பனை வேணும்னு ஜெபிக்கிறோம், எனக்கு தீர்க்கதரிசனம் வேணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா ஸ்தோத்திரம், நான் முழுமையான மனம் திரும்பலுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்ம என்னைக்காவது ஜெபிக்கிறோமா? ஏன்னா நம்ம மனம் திரும்பிட்டோம். நம்மளுடைய நம்பிக்கை என்ன? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், சோ நான் மனம் திரும்பிட்டேன், என்கிட்ட பாவம் இல்ல. எவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவனை போல ஒரு பெரும்பாவி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் பாவமே இல்லை என்று ஒருவன் சொன்னா அவனை போல ஒரு பெரும்பாவி எவனும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்ப ஸ்தோத்திரம், நான் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டதாலும், நான் எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும், எவ்வளவு பைபிளுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாலும், நான் முழுமையான மனம் திரும்பலுக்கு ஏற்ற வாழ்க்கையை தினம் 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 வாழ்வதற்கு என்னை நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதற்கு நான் வேத வசனத்தை வாசிக்கணும். இப்ப ஸ்தோத்திரம், ஸ்தேவானை குறித்து நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அவர் ஹிஸ்டரியை படிச்சவர்னு சொல்லி. ஹிஸ்டரியை படிச்சவர் எந்த ஹிஸ்டரியை படிச்சாரு? ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் உடைய ஹிஸ்டரி அவர் படிக்கிறாரு. அவர் அப்ப எதை படிச்சிருப்பாரு? அன்றைக்கு இருந்த பைபிள். அவர் படிச்சது என்னது? அன்னைக்கு இருந்த பைபிள். அன்னைக்கு இருந்த தோல் சுருள்களை எடுத்து அவர் வாசிச்சிருக்கலாம். அதுலதான் ரகசியங்களை பார்த்திருப்பாரு, தேவ திட்டங்களை பார்த்திருப்பாரு. எல்லாத்தையும் எதுலதான் பார்க்கிறாரு அவரு? தோல் சுருளை எடுத்து விரித்து அதை படித்து 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 படித்ததை தான் இங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கை முழுமையான மனம் திரும்புதலாய் மாறுவதற்கு எது அடித்தளமாய் மாறியது? தோல் சுருள், அதாவது அன்றைக்கு இருந்த பைபிள். இன்றைக்கும் நமது கரத்தில் பைபிள் இருக்கு. தோல் சுருளை போல அல்ல, கைக்கு அடக்கமாக அல்லது பெருசாக எத்தனையோ வடிவத்தில் வேதம் இருக்கு. அதை நான் படித்தால் எனக்கு முழுமையான மனம் திரும்புதல் கிடைக்கும். அப்ப சிலுவை கற்றுக் கொடுத்தது ஸ்தேவானுக்கு ஒரு முழுமையான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலுடைய வாழ்க்கையை ஸ்தேவான் வாழ்ந்ததால சவுளுடைய இருதயத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுது. சவுளுடைய இருதயத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டதனால 9ஆம் அதிகாரத்துல சவுல் பறக்கிறாரு. குதிரையில டக்கு 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 டக்குன்னு பறக்கிறாரு. பறக்கும் பொழுது சடுதியில் ஒரு வெளிச்சம் அவரை தொடுது. சடுதியில் ஒரு வெளிச்சம் அவரை தொடுது. அவருடைய பார்வை, அவர் குருடனாய் மாறுகிறார். அவருடைய வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையாக 3 நாட்கள் மாறுகிறது. அந்த 3 நாட்கள் அவருடைய அவஸ்தை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? நல்ல கண்ணு தெரிஞ்ச எனக்கு திடீர்னு 3 நாள் கண்ணு தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு உலகமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். எனக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு 2 கண்ணிலையும் கட்டு போட்டாலே எனக்கு எப்படி இருக்கும்? எப்படா என் கண்ணில் வெளிச்சம் படும், எப்படா நான் மனுஷங்க மூஞ்ச பார்ப்பேன்ற அளவுக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு மாறிக்கிட்டு இருக்கும். அப்ப 3 நாட்கள் இரவும் பகலும் அங்கு சவுளுடைய கண்ணை தேவனாகிய கர்த்தர் கட்டி போட்டு இருந்திருப்பார்னா அந்த சவுளுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஏதோ ஓடுது. அந்த
அந்த ஓட்டத்தில் ஒரு ஓட்டம்தான் சடுதியாய் நடந்து முடிந்த ஸ்தேவானின் மரணம். அந்த மரணத்தில் அவன் பேசிய வாக்கு மூலம். இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதற்கு மேல் அவன் எதையும் சொல்லவில்லை. அவன் முரட்டாட்டம் பிடிக்கவில்லை. அவன் கீழ்ப்படியாத வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. அவன் நினைவுக்கு வந்த ஒரே ஒரு நபர் யாருன்னா ஸ்தேவான். ஒரு முழுமையான மனந்திரும்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்த ஒரு மனிதன். சவுலுக்கு அந்த எண்ணம் வந்த உடனே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். சவுல் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். எப்படி ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய பார்வை அடைந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் ஞானஸ்நானம். அடுத்து செய்தது பிரசங்கம். ஆலயத்துக்குள்ள போறாரு. முழு பிரசங்கனால சங்கீதம் வாசிச்சிருக்கலாம். ஒரு தோல் சுருள் எடுத்து வாசித்து ஏதோ தெரிந்ததை பேசியிருக்கலாம். அவர் உடனே 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 எந்த இடத்திலையும் இருதயம் வலிவி போறதுக்கு யார் இடம் கொடுக்கல? பவுல் இடம் கொடுக்கல. சவுலா இருந்தப்ப ஸ்தேவான் கொல்லுவதற்கு இடம் கொடுத்தார் இருதயத்துல. ஒரு மனிதனுடைய மனந்திரும்பல் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். வாலிபனா இருக்கும் பொழுது சற்றும் கருணை இல்லாதவனா இருந்தவன் தான் இந்த சவுல். கொன்னா கொன்னுட்டு போ, கல்லெறிந்து கொள்றியா கொள்ளு, அவன் சட்டையை என் பாதத்துல வைக்கிறியா வச்சுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்படி என்றால் ஸ்தேவானுடைய மரணத்தை இன்ச் பை இன்ச்சாக ரசித்து ரசித்து பார்த்தவர் தான் இந்த சவுல். அந்த சவுல் மரணத்தை கண்கூட பார்ப்பதற்கு, அவஸ்தையை கண்கூட பார்ப்பதற்கு, வேதனையை கண்கூட பார்ப்பதற்கு, ரத்தம் சொட்டுவதை கண்கூட பார்ப்பதற்கு தன் இருதயத்தை விட்டு கொடுத்த மனிதன் இப்ப எதுக்கு விட்டு கொடுக்காம தன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு? அப்படிப்பட்ட ஒரு நரகமான, அப்படிப்பட்ட ஒரு கடினமான, அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த வாழ்க்கை, அந்த மிருகத்தனமான விஷயத்துக்கு விட்டு கொடுக்காம இயேசுவுக்கு பின்னாக செல்வதற்கே அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நிரூபிக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் போய் போய். சீஷர்கள் பயப்படுறாங்க, ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனா நிரூபிக்கிறாரு, நான் உங்களை துன்பப்படுத்த வரல, நான் இயேசுவை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். நான் துன்பப்படுத்த வரல, நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை விரட்டி அடிச்சாங்க. ஆனா அவர் விரட்டி அடிக்கிறான்னு சொல்லி மீண்டும் ராணுவத்துல போய் சேரல. மனம் திரும்பாத அந்த மனம் திரும்புதல் அற்ற வாழ்க்கைக்கு அவர் போகல. மனம் திரும்புதல் நிறைந்த இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை எனக்கு போதும். எனக்கு இதில் ஆதாயம் வரவில்லை என்றாலும் எனக்கு போதும். இதில் எனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்கு போதும். இதில் எனக்கு ஒரு பெரிய பட்டம், பதவி, பொருள், பெருமை, ஆள்பலம், அதிகார பலம் எந்த இதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ரட்சிப்பு, இந்த முழுமையான மனம் திரும்புதல் போதும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினார் சவுல் என்னப்பட்ட பவுல். அவரை கொண்டு கர்த்தர் அநேக சபையை கட்டினார். இத்தனைக்கும் அஸ்திவாரம் யாரு போட்டு வைத்தது? ஸ்தேவான் தன் மரணத்தில் பேசிய அந்த ஒரு சில வார்த்தைகள். அந்த ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு ஸ்தேவான் தன் வாழ்க்கை முழுவதையும் விட்டு கொடுத்திருக்கிறாரு, அந்த மனம் திரும்பல் உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு. இன்றைக்கு ஸ்தேவானை போல என்னாலையும் நானும் பேசுறேன், ஆனா மனம் திரும்பல் என்ன பண்ண மாட்டேங்குது? ஆமாதானே? இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கியார்கள், எத்தனையோ வல்லமையான பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அத்தனை பிரசங்கத்திலும் பேதுருவை போல ஒரு அற்புதம் என்ன பண்ண மாட்டேங்குது? பேதுரு பிரசங்கம் பண்ணப்ப நடந்த 3000, 5000 திரளான அந்த மாதிரி அற்புதம் என்ன பண்ண மாட்டேங்குது? ஏதோ சிலருக்கு 1000 பேர் இருந்தாலும் அதுல 10 பேருக்கு, 10,000 பேர் இருந்தா அதுல ஒரு 100 பேருக்கு. இப்படிதான் நடக்குதே தவிர அங்க கூடி இருக்கிற எல்லோருக்கும் என்ற ஒரு பட்டியல் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அப்ப எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சின்ன குறை. ஆனா ஸ்தேவான் முழுமையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அப்ப பேதுரு முழுமையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறார்? வாழ்ந்திருக்கிறார். அதே இந்த 8ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப பிலிப்புவை குறித்து நம்ம பார்க்க முடியும். பிலிப்பு
ஊழியம் செய்து விட்டு வருகிறான். அங்க கந்தாகிய மந்திரிக்கு ஒரு சந்தேகம். இப்ப அங்க யார் அனுப்பி வைக்கிறாங்க? பிலிப்புவை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் ஒரு மந்திரி, அவன் ஒரு தேசத்தின் மந்திரி, ஒரு அமைச்சர். ஒரு அமைச்சருக்கு ஒரு சந்தேகம். சந்தேகத்தை கிளியர் பண்ண போறது யாரு? சீஷர்கள். இந்த சீஷர்கள் யாரு? முன்னாடி 3 வருஷத்துக்கு இப்பதான் சீஷர்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க யாரு? மீனவர்கள், கீழ்மட்டமாய் பார்க்கப்பட்ட மனிதர்கள். இவனோ மந்திரி, இவனோ மீனவன். இங்கு இருக்கிறவன் மந்திரி, இங்கு இருக்கிறவன் மீனவன். ஆனா அந்த மீனவன் தன் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, முழுமையான மனந்திரம்பலுக்கு தன்னை விட்டு கொடுத்து, முழுமையான சத்தியத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து, முழுமையான கீழ்ப்படுதலுக்கு தன்னை விட்டு கொடுத்து, துளி அளவும் இணுக்களவும் தன் சுயத்தின்படி வாழாமல் முழுமையான மனந்திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கையை பிலிப்பு வாழ்ந்ததால 3 வருஷத்திற்கு அப்புறமாக அவன் சந்தித்து ஒருவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். அவன் யார் என்றால் தேசத்தின் அமைச்சர். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்குமா? யார் உண்மையான மனம் திரும்புதலுடைய வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து உண்மையான வெகுமதியை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ காரியத்தை நாம் சம்பாதித்திருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையான மனம் திரும்புதல் அடைந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய அழகே தனி. அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த அழகுதான் ஆத்தும ஆதாயமாக என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. நான் ஆத்தும ஆதாயம் செய்ய ஆசைப்படுறேன். நான் கிறிஸ்துவுக்காக ஒரு கூட்டத்தை ரட்சிக்க ஆசைப்படுறேன். நான் கிறிஸ்துவுக்காக ஒரு கூட்டத்தை சத்தியத்துல நடத்த விரும்புறேன். நான் கிறிஸ்துவுக்காக ஒரு கூட்டத்தை சபைக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். பட் எனக்குள்ள முழுமையான மனம் திரும்புதல் இல்லைன்னா என் வார்த்தைகள் அவன் இருதயத்தில் கிரியை செய்யாது. என் வார்த்தைகள் அவன் இருதயத்தில் கிரியை செய்து அந்த இயேசுவை பார்க்க நானும் வரேன். பிலிப்புவை அழைக்கும் பொழுது பிலிப்பு நார்த்தான்வேலை போய் அழைக்கிறார். நார்த்தான்வேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ? வந்து பாருன்னு இவரு போயிட்டாரு. போனவனுக்கு அற்புதம். அப்ப நார்த்தான்வேல் அந்த பிலிப்புவை பின்தொடர வேண்டும் என்ற எண்ணம் நார்த்தான்வேலுக்குள் வருவதற்கு காரணம் என்ன? பிலிப்புவின் முழுமையான கீழ்ப்படிதல், முழுமையான மனம் திரும்புதல், முழுமையான பின்பற்றுதல். அது இருந்ததனால நார்த்தான்வேலை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, வந்து பாருமையா, அவ்வளவுதான். பேதுருவின் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ளுங்கள் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணா, குறிச்சு மட்டும் வச்சுங்க. இத்தாலி பட்டணத்தை சேர்ந்த அங்க ஒரு பெரிய தலைவன் இருக்கிறான். அங்க அந்த வசனத்தை வாசிங்க. இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். போதும், அப்படியே 5 வாசிங்க. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. போதும். இப்ப கொர்நேலியுவுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. இந்த கொர்நேலியு என்கிற மனுஷன் யாரு அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். இந்த கொர்நேலியுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை அப்படின்னா, என் குடும்பத்தில் என் உறவினர்கள் திரளான பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன பண்ணல, கிடைக்கல. அவருடைய வாழ்க்கையில அபிஷேகம் கிடைக்கல, அவருடைய வாழ்க்கையில கனிகள் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த கொர்நேலி ஜோமணி கொண்டிருக்கிறார். இந்த கொர்நேலி ஜோமணி கொண்டிருக்கும் பொழுது இந்த கொர்நேலியுவின் இருதயத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் போடுறார். என்ன வார்த்தை தெரியுமா? 5வது வசனத்தில் வாசித்த அந்த பேதுரு என்கிற அந்த ஒரு வார்த்தை. அந்த பேதுரு எப்படிப்பட்டவர்? பின்வாங்கி போனவர், மறுதளித்தவர். 9ஆம் அதிகாரம் லூக்கா 9:36 நினைக்கிறேன், 36-46 கலப்பையில் கை வைத்தவன், பின்னிட்டு பார்த்தால் அவன் இந்த ஸ்தானத்துக்கு தகுதியற்றவன். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:46-36 நினைக்கிறேன்.
வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்ல. ஆனா அந்த பேதுரு எப்படிப்பட்டவர்? இந்த பேதுரு எப்படிப்பட்டவர்? பின்னிட்டு பார்த்தா தகுதி இல்லைன்னாரு. அப்ப பேதுருக்கு என்ன இருந்திருக்க கூடாது? தகுதி இருந்திருக்கவே இல்லை. ஆனா இப்ப பேதுருடைய பேரை யாரு சொல்றா? தூதனே கொர்நேலியுவுக்கு கொடுக்கிறாருன்னா இடையில என்ன நடந்துச்சு? லூக்கா 9:52 அந்த கடைசி வசனத்துல பார்க்கிறோம், கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் இந்த ராஜ்யத்துக்கு தகுதியே இல்லை. ஆனா பேதுருடைய வாழ்க்கையோ அவர் பின்னிட்டு போனவர். மீண்டும் வலையை எடுத்துக்கொண்டு யோவான் 21 முதல் வசனத்துல வலையை எடுத்துக்கொண்டு கலிலேயா கடலுக்கு மீன் பிடிக்கும்படி போன மனுஷன். அந்த மனுஷனுடைய பேரை இப்ப இயேசு கிறிஸ்து கொர்நேலியு வீட்டுல சொல்றாருன்னா இந்த பேதுருடைய வாழ்க்கையில அப்படின்னு என்ன நடந்திருக்கு? அவன் பின்வாங்கி போனது உண்மை, அவன் மறுதளித்தது உண்மை. அவன் இந்த சுவிசேஷ ஊழியம் வேண்டாம், இந்த சுகமளிக்கிற ஊழியம் வேண்டாம், இந்த பேய் பிசாசு துரத்துற ஊழியம் வேண்டாம், இயேசுவை குறித்து பேசுகிற ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்து ஓரமாய் வாழ்ந்தவன் தான். ஆனால் மீண்டும் கிறிஸ்துவுக்காக எழும்பினான். நாம் எவ்வளவுதான் கிறிஸ்துவு வேண்டாம் என்று, ஊழியம் வேண்டாம் என்று, சுவிசேஷம் வேண்டாம் என்று, பிரசங்கம் வேண்டாம் என்று, ஜெபம் வேண்டாம் என்று, வேத வசனம் வேண்டாம் என்று நாம் ஓரத்தில் அமர்ந்திருந்தாலும் என்னை அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஏன்னா நான் கெட்டு போவது அவர் சித்தம் அல்ல. நான் கெட்டுப்பதோடைய சித்தம் அல்ல. பேதுருவை பார்த்து பேசியது போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சில வார்த்தைகளை பேசுகிறார். நீ ஏன் என்னுடைய சித்தம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறாய்? ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், இந்த எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் ஓரமா போய் உட்காந்து மீன் வலைய மறுபடியும் என்ன பண்றேன், வெறுமையான மீன் வலைய நான் அலச ரெடியா இருக்கிறேன்னு சொன்னவனை ஏன் ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார்? அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த கல்வாரி அன்பு, இந்த 3வது நாள் மனம் திரும்பும்படி ஒரு அழைப்பு வருகிறது. நீ என்னை மீண்டும் நேசிக்கிற அந்த பழைய பேதுருவாய் மாற ஆசைப்படுறாயா? நீ அந்த ஸ்தோத்திரம் முந்தி இருந்த பேதுருவை போல நீ மறுபடியும் மாற ஆசைப்படுகிறாயா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ மறுபடியும் என்னிடத்தில் கொள்வதற்கு நீ விருப்பப்படுகிறாயா என்று அவர் கேட்கிறார். அப்ப பேதுரு சொல்லுகிற வார்த்தை, நேசிக்கிறேன். அப்படி என்றால் மனம் திரும்ப என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் மனம் திரும்புகிறேன். நான் பின்வாங்கி போனது உண்மை. நான் தேவனுக்கு விரோதமாக சில சமயங்கள் பாவம் செய்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு அழைப்பு உண்டாகிறது. நீ மீண்டும் என்னை நேசிக்க, மீண்டும் மனம் திரும்புதல் நிறைந்த வாழ்க்கை வா. உனக்கு விருப்பம் இருக்கிறதா? அந்த விருப்பத்தை நான் தெரியப்படுத்தும் பொழுது என் பெயரை 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அறிமுகப்படுத்துவார். நான் என்னை மீண்டும் தேவ சமூகத்தில் என்னை முழுமையான மனந்திரும்பலுக்கு விட்டு கொடுப்பேன் என்றால் அநேகருடைய இருதயத்தில் என் பெயரை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஞாபகப்படுத்துவாரு. எதற்கு தெரியுமா ஞாபகப்படுத்துவாரு? அவனை கூட்டிக் கொண்டு உன் வீட்டுக்கு வா, உன் வீட்டில் நடக்கிற அற்புதத்தை மாத்திரம் நிப்பாரு. அப்ப நான் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால், அநேக குடும்பங்களுக்கு நான் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால், நான் முழுமையான மனந்திரும்பலுடைய வாழ்க்கைக்கு உட்படணும். அப்படி உட்பட்டு வாழ்ந்தா என் பெயரை அநேகருடைய இருதயத்தில் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அன்றைக்கு பேதுருவை கொர்நேலியு அழைத்து வந்தார். கொர்நேலியுடைய இருதயத்தில் நெடுநாளாய் தீர்க்கப்படாத ஒரு ஆசை அன்றைக்கு தீர்க்கப்பட்டது. அங்கு பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த யாவர் மேலும் ஒருத்தரை விட்டு வைக்கல. பரிசுத்த ஆவியானவர் பூராத்தையும் நிரப்பி விட்டார். காரணம் முழுமையான மனம் திரும்புதல். இன்றைக்கு நம்ம கை வச்சா பேய் அற்புதம் நடக்கும்னு ஆசை இருக்கு. விசுவாசிகளாகவே இருந்தாலும் நான் ஜெபித்த அற்புதம் நடக்கணும்னு ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கு. ஏக்கம் இருந்தா மட்டும் பத்தாது. முழுமையான ஒரு மனம் திரும்புதல், அதுதான் பூரண விசுவாசம், பூரண அன்பு, பூரண ரட்சிப்பு, பூரண மனம் திரும்புதல். இது எனக்குள் இருந்தா நான் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் என்னை சந்திக்கும்படி வருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல செபிக்கலாமா? நம் கண்களை மூடி அல்லேலூயா. ஹரிபாலா ஷகதபர நஹதர நமன
ரிகடகதரபலஹதுரோனு ரேஷபலஹதுரோனோ ரேகபடரதுரோனு ரிகடகதர நமனரபல ஷதரபபரகதரபா. ஆவியானவரே, உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எத்தனையோ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதர்களையும் நாங்கள் சந்தித்து சில வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் முழுமையான மனந்திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. என் விருப்பத்தை அல்ல ஆண்டவரே, என் விருப்பத்தை, என் சித்தத்தை, என் உறவினர்கள் சித்தத்தை, எனக்கு நெருக்கமானுடைய சித்தத்தை செய்வதற்காக இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு பூரணமான மனம் திரும்புதலை தருவீராக. எனக்கு ஒரு பூரணமான மனம் திரும்புதலை தருவீராக. உமது கரத்துல வைக்கிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, சபையில் கூடியிருக்கிற யாவருக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இந்த 3வது நாள் உமது சமூகத்தில் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் ஒரு முழுமையான மனம் திரும்புதல், ஸ்தேவானுக்குள் இருந்த ஒரு முழுமையான மனம் திரும்புதல், பேதுருவுக்குள் இருந்த ஒரு முழுமையான மனம் திரும்புதல், பவுலுக்கு ஏற்பட்ட ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இன்றைக்கு எங்களுக்கும் ஏற்பட்டு நாங்களும் அநேகருக்குள் சில தாக்கத்தை ஏற்படுத்த, நாங்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. உமது கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.